மனோஜ் அந்த சாமியார் சொன்னார்னு பரிகாரத்தை நிறைவேற்றுறதுக்கு பிச்சைக்காரராக உட்காந்துருக்காரு அந்த மலைவடி அடிவாரத்தில் உள்ள கோயிலில். இந்த சூழ்நிலையில் மீனா அங்கே போனவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்து பிச்சை எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, மனோஜ் உங்கள் அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கிழிஞ்சி துணியை போட்டு உட்காந்துருக்காருங்க, பார்க்கவே பாவமாக இருக்குது. நான் போய் கேட்டால் ஏதாவது நினைப்பாருங்க, நீங்கள் வாருங்க உடனே அப்படிங்கிறாங்க. நான் உடனே வரேன். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இல்லை இருக்காது, அவன் அப்படி செய்யவே மாட்டான், அவன் எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கான், அவன் டீசெண்டாக தான் இருக்குன்னு நினைப்பான், பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பான், அவன் எப்படி பிச்சை எடுப்பான், மீனை வேறு யாரையும் பார்த்துருப்பா, நம்ம சரி மீனாவை கூட்டி போயிடும் வீட்டுக்கு அப்படின்ட்டு வராரு. இங்கே வந்து பார்க்குறாரு, மனோஜ் தான் பிச்சை எடுத்துகிட்ருக்காரு, ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்ருக்காரு. சொன்னே டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் வந்துடுறாங்க. நான் சொன்ன மாதிரி நீ நம்பலை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா ஏதாவது படிச்சிருக்கிற, எங்கேயாவது வேலைக்கு போக பெரிய ஆளாக வருவான்னு பார்த்தா இந்த வேலையை பார்த்துட்ருக்கேடா அப்படிங்கிறாங்க. டேய் நான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருந்தால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடும்டா அப்படிங்கிறாங்க. டேய் நீ பிச்சைக்கார வேலை பார்க்குற, அது புரியலையா? முடியாதவங்க செய்வாங்கடா, அதை நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு தெரியாது, எனக்கு ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நான் கோடீஸ்வரன் ஆகிறத நீ தடுக்காத, நீ போ அப்படிங்கிறாங்க. ஏய் கிறுக்க மாதிரி பண்ணிகிட்ருக்காத வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கட்டு போயிடுறாரு வண்டியில். வீட்டுக்கு போனோன்னா விஜயா தாட் போட்டு தஞ்சாவூருங்காங்க. எப்படி மனோஜ் இப்படி பண்ணலாம், போகலாம் வரலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாரு நம்மளை, டேய் பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, இது ஒரு வழியாடா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் வேலைக்காக செய்யலப்பா, வருமானத்துக்காக செய்யலை, வருமானமும் நல்ல வருமானம் தான், சாதாரண வருமானம் இல்லை, ஒரு நாளைக்கு 2000 3000 ஓட தான் செய்யும். டேய் சி அப்படிங்கிறாரு. இல்லைப்பா ஒரு சாமியார் சொன்னார், ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக வருவீங்க, உங்கள்கிட்ட 1000 பேர் கடை வாங்க வருவாங்க, அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் செஞ்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. டேய் படிச்சிருக்க, இன்னும் மூட நம்பிக்கையாக இருப்ப, உழைச்சா மட்டும்தானடா முன்னேற முடியும், யாருமே உழைக்காம முன்னேற முடியாது. கஷ்டப்பட்டவங்கள ஒவ்வொருத்தங்களையும் பாருங்கள், இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாத்தையுமே பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னேறியிருப்பாங்க. உன்ன மாதிரி இப்படி ஒரு சாமியார் செஞ்சாருன்னு சொல்லி பரிகாரம் பண்ணி அவன் முன்னேறினது கிடையாது. இல்லைப்பா நிறைய சாதிச்சிருக்காங்கப்பா, அந்த சாமியார் சொன்னார்ப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உன்னைய நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நீ கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணை கொண்டு வீட்டில் வச்சுருக்க, அதனால தான். இல்லை அப்படின்னா அன்றைக்கி நான் அவனை அடித்து பற்றிருப்பேன், நீ பேசுறது பேச்சுக்கு நீ பண்ணுறதை செய்யலுக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் ஏதோ பண்ணிட்டான் விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் நீ அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. இந்த வயிற்றில் பெற்றுட்டேன்னா வேறு என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. முத்து இந்த வயிற்றில் தானே பெற்ற, என்னைக்கு நீ பிள்ளைன்னு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படி சொல்லுங்கள் மாமா, என்னைக்காவது ஒத்துக்கிறாங்களா, எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு என் வீட்டுக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவனை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தானே 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அவன் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இவங்க வந்து கூப்பிட்டு வந்து தப்புன்னு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வர நேரத்தில் கூப்பிட்டு வந்தால் ரோஹிணி வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுருதி மாதிரி போவா, அதுக்கு தானே இவங்க ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா ஆசைப்பட்றாங்க, இவன் பேச்சுக்களே சரியில்லை விஜயா, ஒழுங்காக மரியாதையாக இருக்க முடியும்னா இருக்க சொல்லலைன்னா வீட்டை விட்டு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் முதல்ல குளிட்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற, அப்பாவை ஏன்டா தலைக்குனியாக வைக்கிற, அவர் வந்து சின்னதாக ரயில்வே வேலை பார்த்தாலும் கௌரவமாக இருக்காருடா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த மீனா தான் வீட்டு முன்னாடி பூக்கடை வச்சு அசிங்கப்படுத்துகிறான்னா நீனும் இப்படி பண்ணுறியடா, ஏற்கனவே உன்னை மனோஜ் வந்து வேலைக்கே போக மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான், 27 லட்ச ரூபாய் கொண்டு ஓடிட்டு அதை எப்போ தர போகிற வைக்க போகிற, உனக்கு வந்து வீட்டை 14 லட்ச ரூபாய் கடை வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ கேவலமாக பேசினான், அப்படி இருந்தும் உனக்கு அது புரியலையடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் இப்படி பேசுனதுனால தான் சாமியார் சொன்னோன்னே நான் ஒரு நாள் இருந்தேன் பிச்சை எடுத்தேன் அப்படின்னா மறுநாள்லேருந்து நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னோன்னே தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா தான் வந்து ஃபாரின்லேருந்து வந்தோடனே அவர் சொத்த பூரா எனக்கு தரேன்ருக்காரு அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட சொன்னாரா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க மாமா சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. இவகிட்டையும் நான் சொல்லி பார்த்துட்டேன் பல முறை, ஏதாவது ரெடி பண்ணி கொடு, அவன் மனைவி தொழில் பண்ணணும்னு நினைக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் வந்துட்டு நீ வந்து அவளும் ஒருத்தன் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி தருத மாதிரி தெரியல, நீனும் பண்ணுற மாதிரி தெரியல, இப்படி இந்த வேஷத்தில் இந்த வேஷத்தில் அவன் மட்டும் பார்த்தா அவ்வளோதான், அவனோட வாழவே மாட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வேலைக்கு போய்ட்டு வந்த ரோஹிணி மனமளன்னு ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. ரூமுக்குள்ளே பிச்சைக்கார வேஷத்தில் நிற்காரு. மனோஜ் இதை பார்த்துட்டு என்ன உனக்கு செஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஓ ராமன் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணி ரூமுக்குள்ளே இருப்பியா அப்படிங்க ஏமாமா அப்படிங்கிறாங்க. விஜயா என்னத்தை அப்படிங்கிறாங்க. கத்தாதம்மா அசுக்கா பேசணுமா அப்படின்னு, அசுக்கா பேசணும், 1000 கதை சொல்லுவீங்களா ஆண்டி அப்படி இப்படின்ட்டு, உங்கள் பையன் இன்றைக்கி பிச்சைக்கார மாதிரி இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நேராக அந்த ரூம் வாசலுக்கு போகிறாரு. ஏம்மா பிச்சைக்கார மாதிரியே இல்லை, அவன் புருஷன் பிச்சைக்காரன் தான்,
கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், அவனை தான் கொட்டி பண்ணி விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ச்சீ மனோஜ் இந்த அளவுக்கு இறங்கும்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, ஏம்மா இதெல்லாம் நீங்கள் ரூமுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு பேசுங்கம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் நழுகி வராங்க. உடனே ஏப்பா அம்மா முகத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க. முத்து சும்மா இருடா, அவங்களுக்குள்ளே போய் இறங்கின பிரச்சனை போயிட்டுருக்கோம், திருந்துவானா இல்லைன்னு தான் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா திருந்தவன், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. மீனா சாப்பாடு குடிச்சா அப்பாவுக்கு அப்படின்னு கேட்கலாம். சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ மாத்திரை எடுத்து கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. மாத்திரை எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படிப்பா மனசுக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கும் கஷ்டமாக இருக்குது, நம்ம நாசுக்காக வெளியிலே குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி விட்டு வந்துருக்கலாமோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கூட பிச்சை எடுத்த நபர் அவருடைய செல்ஃபோனில் மனோஜையும் சேர்த்து செல்ஃபி எடுத்துருக்கிறாரு. மனோஜ் அதை கவனிக்கல அந்த நேரத்தில். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சுருதி ரவியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வீடு ஒரு மாதிரி இருக்குது. உடனே ரவி கேட்குறாரு, என்னப்பா வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மனோஜ் தேவையில்லாதவெல்லாம் பார்த்துட்டான் அப்படிங்கிறாங்க. என்னோடப்பா அப்படிங்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாரு அண்ணாமலை. இப்படியாவோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் முழிக்கிறாங்க. ஏன் ரோஹிணி புருஷன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து சாப்பிட்றாங்க. மனோஜ் ரோஹிணியும் சாப்பிட கூப்பிட்றாரு நம்மளை. 2 பேருமே வராமல் உட்காந்துட்ருக்காங்க. உடனே ரோஹிணி நீ பிச்சவா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீலாம் மனுஷனா, உனக்கு சாப்பாடு உழைக்கணுங்கிறத ஒரு புத்தி கிடையாது. யாராவது சாமியார் சொன்னானா பிச்சை எடுக்க போனாராம், தெருவில் போய் வீட்டோட போய் சாப்பாடு கேளு போ அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி இப்படி பேசுத அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்படி பேசுவாங்க, நான் வெளியில் தலையை காட்ட முடியுமா உண்மை தெரிஞ்சிச்சுன்னா? நல்ல வேளை அவன் தம்பி கெட்டதுலேயே ஒரு நல்லது செஞ்சுருக்கான், உடனே அவனை கூட்டி கொண்டு வீட்டில் விட்டான். நீ நடந்து வந்ததுதான் நாயே அவனை கடிச்சு துப்பியிருக்கும். அவன் காரில் கூட்டி கொண்டு நாசுக்காக இறக்கி விட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் ஒரு நாள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி தானே பெரிய ஆளாக வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் முட்டாள்தனமாகவே பேசிகிட்டு இருக்காது, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் செல்ஃபி எடுத்து அந்த பிச்சைக்காரர் சமூக நல ஊடகத்தில் பதிவேற்றம் பண்ணிடுறாரு. இதை நிறைய பேர் பார்க்குறாங்க. இது மனோஜ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்மேட் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. மனோஜ்லாம் எப்படி ஆயிடுச்சா, அவன் பெரிய பில்டப் பண்ணிட்டு போனேன், நான் பெரிய பணக்காரனை தான் வருவேன், பெரிய தொழில் தான் பண்ணுவேன், பெரிய பணக்காரி தான் கட்டுவேன் அப்படி இப்படின்னு படம் போடுவானே. இப்போ கடைசியில் பிச்சைக்கார விஷயம்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபேஸ்புக்கில் பதில் போட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த செல்வத்தோட தம்பி செல்வத்துக்கு அனுப்புகிறாரு. ஆனால் இது செல்வனே, இது முத்துனோட அண்ணன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு அவர் நேராக முத்து செல்லுக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி முத்து உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன், நீ பாரு அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. முத்து அரண்டு போகிறாரு. உடனே என்ன இப்படி பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என்னங்க முகமாக இருக்குது என்னங்க அப்படிங்கிறாங்க. பார்மீனா அப்படின்னு காமிக்கிறாங்க. இதை பார்த்தா முத்துக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. உடனே அப்பா அப்படிங்கிறாரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா அப்படிங்கிற. இல்லைப்பா தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து தனியாக கூப்பிட்டு போகிறத பார்த்த வச்சு என்னன்னு தெரியலையே, இவரை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, நீ என்னத்தை பழி முட்டி விட்டோம், புருஷன் தனியாக கூப்பிட்டு போகிறான் மாமாவா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, உங்கள் பிள்ளை தான் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்காங்க. அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு கண்ணீர் வந்துடுது. நான் எவ்வளோ கௌரவமாக நான் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கு கௌரவமாக இருந்தேன், இந்த பையன் நீ அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஆரம்பிக்கார். உடனே விஜயா ஓடுறாங்க. எங்கே அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் பிள்ளையால் தாண்டி அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முத்தை பேசுகிறாங்க. முத்தை சொல்லடி, நீ வளர்த்து வச்சுருக்கல ஒரு மலைமாடு, மூத்த மலைமாடு, அந்த மலைமாடு பண்ணது தான் இந்த பாரு அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ காமிக்குது. என்னதுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பிச்சை எடுத்துருக்காங்க, கூட வேலை பார்க்குறவங்க பிச்சை எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்காங்க. ஊர் உலகம் பூரா பார்த்துருக்கு. இன்னும் யாரெல்லாம் எனக்கு என்னாச்சு கேட்க போகிறாங்களா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீ எப்படி நான் பார்க்கில் போய் வாங்கி போக முடியும், நான் இவன் ஆஃபீஸில் எப்படி போக முடியும், தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பரசு ஃபோன் அடிக்காரு. பரசு ஃபோன் அடித்து இந்த மாதிரி நம்மளை ஃபோட்டோவும் உனக்கு நான் அனுப்பியிருக்கேன், மனோஜ் மாதிரியே தெரியுது, ஆனால் அப்போ அந்த போஸ்ட்டில் பதிவு மனோஜ்னு தான் போட்டிருக்காங்க, மனோஜ் ஏன்ப்பா இந்த மாதிரி நிலைமைக்கு போனான் அப்படிங்கிறாரு. மனநல சரியில்லாத ஆகிட்டான் பரசு, அவனை மனநல சரியில்லாத ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நம்மளை என்ன பண்ணி நேரில் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க. முத்துக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. என்ன முத்து உங்கள் அண்ணன் இப்படி விட்டீங்களா, நீங்கள் இவ்வளோ வசதியாக இருந்தோம்,
உங்கள் அண்ணனை வந்து இப்படி கை விட்டுட்டீங்களே எல்லாரும், ஒரு பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. இதனால் முத்துக்கு சரியான கடுப்பாகி செல்லை ஆஃப் பண்ணிடுறாரு. அண்ணாமலையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு விட்றாரு, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை வச்சு ஒரு கதை நடக்குது அப்படின்னா உன்னோட போகிறதில்ல, இந்த குடும்பத்தை எப்படி பாதிக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் பாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து ஹலோ அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. என்னப்பா ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. நீ கவலைப்படாத அண்ணாமலை, நான் வந்து நேரில் பார்த்து புத்திமதி சொல்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத, அவனுக்கு தான் புத்தியே இல்லை, இந்த விஜயா வந்து அவனுக்கு செல்லம் கொடுத்து இப்படி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. விஜயா மேலே ரொம்பவே கோபமாக அண்ணாமலை நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.